ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். மகா பெரியவா அவர்கள் காஞ்சியில் இங்கே பெரிய நடமாடும் தெய்வமாக கருதப்பட்டு வந்திருக்கிறார். அதேபோல் காஞ்சி மகான் மகா பெரியவா என்று அழைக்கப்படக்கூடிய இவர் மேச ராசியினருக்கு ஒரு சிறந்த வழிபாடை பற்றி கூறியிருக்கிறார். மேச ராசியினரை எடுத்துக்கொண்டாலே, அதாவது அனைவரிடமும் இருந்து தாம் மட்டும் ஒரு தனி நிலையில், அதாவது தான் மட்டும் சிறந்தவனாக கருதப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருப்பவராக இருப்பார்கள் என்று மகா பெரியவா அவர்கள் மேச ராசியினரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிலும் இந்த மேச ராசியினருக்கு மிகவும் அதிர்ஷ்ட எண்ணாக 9, 1, 3 இந்த 3 எண்களும் கருதப்படுகிறது. எனவே நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கு சென்றாலும் இந்த ஒரு எண்ணை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் அனைத்தையும் தேர்ந்தெடுங்கள். இதனால் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த ஆனி மாதம் முடிவதற்குள் நீங்கள் முருகப்பெருமாளை நினைத்து கொண்டு, முருகப்பெருமாளையோ அல்லது சிவபெருமாளையோ நீங்கள் நினைத்து கொண்டு மேச ராசியினர் இந்த ஒரு செயலை செய்வதன் மூலம் உங்களுக்கு அதிக அளவில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். செல்வமும் அதிக அளவில் பெருகுமாம். அது மட்டுமல்லாமல் மேச ராசியினருக்கு இந்த 2025ஆம் ஆண்டு வீடு, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமானது அதிக அளவில் இருக்கிறதாம். புதிய வீடு வாங்குவதோ அல்லது புதிய வீடு கட்டுவதோ என்பதை பற்றி நீங்கள் நீண்ட நாட்களாக கட்டலாமா வேண்டாமா என்கிற ஒரு சிந்தனையில் இருந்து கொண்டு இருப்பவராக இருந்தீர்கள் என்றால் இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள் கட்டாயம் இதனை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு வாழ்க்கையில் அதிக அளவில் வெற்றிகளானது கிடைப்பதற்கு வாய்ப்புகளானது அதிகமாகவே இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் முருகப்பெருமானை நீங்கள் வணங்க வேண்டுமாம். மேசராசியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் முருகப்பெருமானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் நீங்கள் அதிக அளவில் அவர்களை நினைத்து கொண்டு எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றிகளானது குவிந்து கொண்டே இருக்குமாம். அவ்வளவு சக்தியானது இருக்கின்றதாம். உங்களுடைய குழந்தைகள் படிக்கிறார்களோ, வேலை பார்க்கிறார்களோ, எதை செய்தாலும் படிப்பில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டுமென்றால் முருகப்பெருமானின் இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை கூறவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் அவர்களுடைய செயல்களை செய்ய சொல்லுங்கள். இதனால் அதிக அளவில் நன்மைகளானது நடக்கும். அது என்ன ஸ்லோகம் என்பதை காத்திருந்து காணலாம். நீங்கள் மேசராசினராக இருப்பின் நீங்கள், அதாவது செவ்வாய் அல்லது வெள்ளி இந்த 2 நாட்களில் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கோ அல்லது அதிகபட்சம் முருகன் கோவிலானது அருகில் இருந்தால் மிகவும் நல்லது. முருகனுக்கு இந்த ஒரு செயலை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகளானது நடக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று கொள்ளுங்கள். சென்று விட்டு ஒரே ஒரு நெய் தீபத்தை மட்டும் நீங்கள் போட்டுட்டு முருகப்பெருமான மனதார நினைச்சிட்டு உங்களுடைய நஷ்டங்கள் அனைத்தையுமே கூறுங்க. நீங்கள் நினைச்சதையும் முருகப்பெருமான்கிட்ட கூறிட்டு அதுக்கப்புறமா முருகப்பெருமான் கோவிலில் முருகப்பெருமான் சன்னதிக்கு பக்கத்திலே அமர்ந்து இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் 27 முறை முருகப்பெருமானை நினைத்து கூறுங்க. அதுவும் மேச ராசியினர் இந்த ஒரு செயலை பண்ணிட்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறுறதுனால அதிக அளவில் நன்மைகளானது நடக்குமா. இது மகா பெரியவா, அதாவது நடமாடும் தெய்வமாக இருந்த மகா பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார். எனவே தவறாம மேச ராசியினர் இந்த ஒரு செயலை பண்ணுங்க. அது என்ன மந்திரம் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காம நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு மந்திரம் இதுதான். சண்முகம் பார்வதி புத்திரம் ரௌச்சசைவ விமர்த்தனம் தேவசேனாபதிம் தேவம் கந்தம் வந்தே சிவாத்மஜம். இதுதான் அந்த முருகனுக்குரிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். அதுவும் இந்த ஒரு மந்திரத்தை ஆனி மாதம் முடிவதற்குள் அல்லது எப்பொழுது வேண்டுமானாலும் மேச ராசியினருக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டங்கள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டு கூறுனீங்கன்னா கட்டாயம் முருகப்பெருமாள் உங்களுடனே இருந்து உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பாராம். அதுவும் மேச ராசியினர் இந்த ஒரு மந்திரத்தை கூறுறதுனால அவ்வளவு சக்தியானது அவங்களுக்கு கிடைக்கிறதாம். எனவே தவறாம செவ்வாய், வெள்ளி கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு வாரத்தில் ஒரு முறை ஏற்ற முடியலினாலும்
மாதத்திற்கு ஒரு முறையாவது அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று மேஷ ராசியினர் இந்த ஒரு விளக்க போட்டு, அதுவும் 27 முறை முருகப்பெருமானை நினைத்து முருகப்பெருமானின் சன்னதியிலே வச்சு நீங்க இந்த மந்திரத்தை கூறுறதுனால உங்களுக்கு அதிக அளவுல நன்மைகளானது நடக்குமாம். எனவே தவறாம இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்த மேஷராசி நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பிரியவா சரணம். நன்றி, வணக்கம்.